विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सिन्धूरारुण विग्रहान् प्रणयनहं माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीमापीनवक्षोरुहां पाणिभ्यां हरिपूर्णरत्नजटकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत्परामम्बिकाम् भक्तस्य कृत्यमेतावत् अन्यदभ्युदयं विदुः भक्तस्य आवश्यकमिदम् नाम साहस्रकीर्तनम् तत्र हेतुं प्रवक्ष्यामि शृणुत्वं कुम्भसम्भवा पुराश्रे ललिता देवी भक्तानां हितकाम्यया லலிதாசஹஸ்ரநாமம் பூர்வ பாகத்துல 26, 27 சஹஸ்ரநாமம் அவசியம் உபாசகர் படிக்கணும். ஜபம், அர்ச்சனை, சஹஸ்ரநாம பாராயணம் இந்த மூணும் நித்திய கிருத்தியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஜப பூஜா ஜசக்தேவி ஜபமும் பூஜையும் பண்றதுக்கு முடியாத போனாலும் படேன் நாம சஹஸ்ரகம் சஹஸ்ரநாமத்தை அவசியம் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். இதுதான் முக்கியமாக ஒரு பக்தன் பண்ண வேண்டியது. பக்தஸ்ய கிருத்தியம் ஏதாவது இவ்வளவுதான். எது? காலம்புரை எழுந்து ஸ்நானம் பண்ணி நித்திய கிருத்தியங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்ட பிறகு ஸ்ரீசக்கரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்றோம். அதற்கு பிறகு ஜபம் பண்றோம். அப்ப எடுத்துன்றதான மந்திர ஜபத்தை அனுஷ்டானம் பண்றோம். ஜபமானது 1000 தடவையோ 300 தடவையோ அல்லது 100 தடவையோ அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த ஜபத்தை பண்ணிக்க வேண்டியது. அதற்கு பிறகு சஹஸ்ரநாமத்தை படிக்க வேண்டியது. ஒருவேளை அத்தனையும் ஜபம் முடியாத போனாலும் சஹஸ்ரநாமத்தை அவசியம் வாசிக்கணும் அப்படின்னு பக்தஸ்ய ஆவசியகமிதம் நாம சாஹஸ்ர கீர்த்தனம் அப்படிங்கிறத சொன்னார். அது சொல்லி முடிச்ச பிறகு வெறும்னா இது ரொம்ப அவசியம்னு சொல்றேட, அது ஏன் அவசியம்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு சந்தேகம். எப்பவுமே இதை நீங்க பண்ணணும்னா ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி வரத்தானே வரும். அதற்கு பதில் சொல்றதுக்காகத்தான் சொல்றார். தத்ர ஹேதும் பிரவக்ஷ்யாமி ருணுத்வம் கும்பசம்பவா. அதுக்கு காரணம் நான் சொன்னேன்ப்பா. ஏன் அது அவசியம் படிக்கணும்ங்கிறதுக்கு காரணம் சொல்றேன். புராஸ்ரீ லலிதா தேவி பக்தானாம் ஹிதகாம்யயா. முன்ன ஒரு காலத்துல அம்பாள் என்ன பண்ணினா பக்தானாம் ஹிதகாம்யயா, பக்தாளுக்கு ஹிதம் வரணும், நல்லது வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட ஒரு செயலை பண்ணினா அது ஹிதகாமியானது நிச்சயமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிதம் வேற, பிரியம் வேற. நமக்கு இன்னைக்கு நல்லது வர்றதுங்கிறது இன்னைக்கு மனசுக்கு சந்தோஷமாக எது இருக்கோ அதுக்கு பிரியம்னு பேர். ஆனா நமக்கு எப்பொழுதும் நன்மையை கொடுக்கறதுக்கு ஹிதம்னு பேர். இந்த சஹஸ்ரநாமமானது வாசிக்கிறது மனுஷியாளுக்கு ஹிதம். அந்த ஹிதத்தை உண்டு பண்ணணும். மனுஷியால் எல்லோருக்கும் பக்தால் எல்லோருக்கும் ஹிதத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு காரியத்தை பண்ணினா அப்படின்னு சொல்றது. என்ன பண்ணினா அப்படிங்கிறதுக்கு முன்னால பக்தானாம் ஹிதகாம்யயா என்ன பண்ணினா வாக்தேவிகளை கூப்பிட்டாலாம். கூப்பிட்டு என்ன பண்ணினா நீங்க லலிதா சஹஸ்ரநாமத்தை பண்ணணும். அதுக்கு முன்னால வாக்தேவிகள் பண்றதுக்கு முன்னால தந்திரத்துல இருக்கக்கூடியதான மந்திரங்களும் வேதத்துல இருக்கிற நாமத்தினால பகவான அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா. இப்ப என்ன பண்ண போதா? வேதத்துல இருக்கக்கூடியதான நாமாக்கள், மந்திர கடிதமான நாமாக்கள், பல அர்த்தங்கள் இருக்கக்கூடியதான நாமாக்கள்,
மிக சிறந்ததான பிரயோஜனத்தை அளிக்கக்கூடியதான நாமாக்கள். அவைகள்லாம் எடுத்து ஒரு மாலையா தொடுத்து கொடுக்க சொல்ல போற. அதற்காக உன்னால வாக்தேவிகளை கூப்பிட்டாளா? அது இப்ப சொல்றது. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் பார்ப்போம். தற்பலஜனகத்துவம் அத்திய கதம். அவனுக்கு பக்தனுக்கு நிச்சயமா க்ஷேமத்தை கொடுக்கும்னு சொன்னாரே, அந்த பலம் உண்டாக்குறது இந்த நாம சஹஸ்ரநாமம் எப்படி உண்டாகிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படுறது. அதுக்கு சொல்ற தத்திர நிமித்தம் பக்தும், அங்கே காரணத்தை சொல்வதற்காக ஸ்தோத்திர பிரதிபாத்தியாயாக தேவதாயாக, இந்த ஸ்தோத்திரத்தினால சொல்லக்கூடியதான யாதொரு லலிதா பரமேஸ்வரிங்கிற தேவதை இருக்கோ அவள் நிகில சிவசக்தி கண உபாசியத்துவ முக்கேன, எல்லா சிவகணங்களும் எல்லா சக்தி கணங்களும் எல்லா கணேச கணங்களும் எல்லா தேவகணங்களும் எல்லா சித்த கணங்களும் எல்லா கந்தர்வ கணங்களும் எல்லோருமே போற்றக்கூடியதான ஒரு தெய்வம். ஆகையால் இந்த தெய்வமானது எல்லா தேவதைகளால போற்றப்படுகின்றதா என்கிற வாயிலாக சர்வோத்பவஸ்த ஜோதிகாம், இது மிக சிறந்ததான தெய்வம். தெய்வத்துல சிறந்தது தாழ்ந்ததுன்னு இருக்கோ, எல்லா தெய்வமும் உயர்ந்ததுதான். ஆனா இந்த தெய்வமானது மனுஷாளுக்கு அர்த்த காமங்களும் தர்மார்த்த காமங்கள் எனக்கூடியதான 3 புருஷார்த்தங்களை அளிப்பதை விட அத்துடன் மோட்சத்தையும் கொடுத்துருக்க. சைவ சர்வேஸ்வரேஸ்வரி ஆராதிதா சைவ ரிணாம் போக ஸ்வர்க அபவர்கதா. அம்பாளை ஆராதனம் பண்ணினோமையானால் போகமும் கிடைக்கும். இந்த வாழ்க்கையில நம்ம என்னென்ன அனுபவிக்கணும் என்று நினைக்கிறோமோ அத்தனை போகமும் கிடைக்கும். போகத்துடன் மரணானந்தரம் ஸ்வர்க்கமும் கிடைக்கும். அதற்கு மேல மோட்சமும் கிடைக்கும், அபவர்க்கமும் கிடைக்கும். ஆகையால் அம்பாள் சர்வோத்தமஸ்வத்யோதிகா கதாம் உபக்கிரமதே, அதை சொல்லக்கூடியதான கதையை சொல்லுகிறார். தத்ரேத்யாதினா நக்ஷத்திர அனுயாஜான்யக்ஷன் பவதி இது ஹேதுவாதவத் ஸ்வார்த்த தாத்பர்ய கத்வத்யோதனாய பிரகர்ஷேண வக்ஷாமி இது பிரதிஜா. இங்க நான் சொல்லுகிறேன் பிரவக்ஷாமி அப்படின்னு சொல்றேன். பிரவக்ஷாமி வக்ஷாமின்னு சொல்றேன்னு அர்த்தம் பூர்வ சம்ஸ்கிருதத்துல. பிரவக்ஷாமின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு நன்றாக புரியணும். இது ஏதோ அர்த்தவாதம்னு நினைக்கப்படாது. அனுயாஜான்யதன் பவதி அப்படின்னு இருக்கு. அனுயாஜத்தை யாகம் பண்ண போகிறார், அனுயாகங்கள் யாகங்களை பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு அர்த்தவாதம் சொல்லிருக்கு. இப்படி இது அர்த்தவாதமோன்னு கருதாதீங்கோ, இது நிஜமாகவே இது ஹேதுவாதம் இல்லை, இதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்வார்த்த தாத்பரிய கத்வத்யோதனாய, நிஜமாகவே இதுல ஒரு தாத்பரியம் இருக்கு என்பதை அமைக்கிறதுக்காகத்தான் பிரதிஜா பிரகர்ஷேண வக்ஷாமி பிரதிஜா. அதையேவ ஆகையால் தான் அர்த்தவாதியா ந உபேட்சத்வா. இது ஏதோ அர்த்தவாதம், இது ஏதோ ஸ்தோத்திரத்துக்காக பண்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நினைக்காதீங்கோ. இது நிஜமாகவே உயர்ந்ததான ஒரு பலத்தை அளிக்கக்கூடியது, நிஜமாகவே உயர்ந்ததான ஒரு தத்துவமாக இருக்கு. ஆகையால் அதை சொல்கிறேன். அர்த்தவாதியானோ உபேட்சத்வா இது யோதயிதும் திருணுத்வம் இது அபிமுகீகரணம். அதுக்காக எங்கே பார்க்காதீங்க, கேர்ஃபுல்லா அட்டென்டிவா கேளுங்க. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது இங்க சொல்றது. அதனால அவாப்த சகல காமத்வேன தேவியாக ஸ்வார்த்த காமனா பாவாதாக. அம்பாளுக்கு ஆக வேண்டியதான செயல் ஒன்றும் கிடையாது. சஹஸ்ரநாமத்துல 2 நாமக்கள் இருக்கு. அம்பாளுக்கு நித்திய திருப்தா நிரீஸ்வரா, எப்பொழுதும் திருப்தி அடைந்தவள், பரிபூர்ணமான திருப்தி எப்பொழுதும் இருக்கு. நமக்கு திருப்தி இல்லாதனால்தான் கவலைப்பட்டு இருக்கோம். அது வேணும் இது வேணுங்கிற ஆசை இருக்கு நமக்கு. இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுவதற்காக இங்கேயும் அங்கேயும் அலையிறோம், கஷ்டப்படுறோம். ஆசைகள் நிறைவேறுவதில்லை. இது சாதாரணமா நடந்துட்டு இருக்க மனுஷனுடைய வாழ்க்கையில. அம்பாள் எப்படி நித்திய திருப்தா, எப்பொழுதும் எந்த சமயத்திலையும் எது வேணும்னு நினைக்கக்கூடியதான எண்ணமே இல்லை. எப்பொழுதும் எல்லாம் பூர்ணமா இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு. சில பேர் கேட்டேன்னா கடைக்கு போலாம் வாங்கன்னு, என்ன வாங்கணும் ஏதா புடவை இருக்கு, ரவிக்கை இருக்கு, நகைகள் இருக்கு, ஆத்துல பொருள்கள்லாம் இருக்கு, வேணும்னா பொழுது போகிறதுக்காக போகலாமே தவிர இது வாங்கணும் அப்படின்னு நமக்கு அவசியம்னு ஒண்ணும் தெரியாது. அப்படி சில பேர் இருக்கா, அவ திருப்தா
அது மாதிரி எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையும் திருப்தியை அடைந்திருக்கிறவள் அம்பாள். ஆசைங்கிறதே கிடையாது. அவாப்த சகல காமத்வேன, எல்லா ஆசைகளும் அடைந்திருப்பதனால் இது மேல புதுசாக அடைய வேண்டியதான ஆசையே இல்லாதனால எப்பொழுதும் திருப்தியா இருக்கிறவள் அம்பாள். நித்திய திருப்தா. இன்னொரு இடத்துல அனித்திய திருப்தான்னு இருக்கு. நித்திய திருப்தான்னு சொன்ன போறாதோ, அனித்திய திருப்தான். நாமெல்லாம் அனித்திய திருப்தான், அது மாதிரி அம்பாளும் அனித்திய திருப்தையா இல்ல. அதனாலதான் பாஸ்கரர் என்ன சொல்ல போற, அனிதி அதிருப்தா. அதான் அனித்திய திருப்தான் என்ன அர்த்தம், அனிதி அதிருப்தா. இதை செய்தாதான், இதை தந்தால்தான், இந்த செயலை செய்தால்தான் எனக்கு திருப்திங்கிறது கிடையாதான் அம்பாளுக்கு. சாதாரணமாக நாம் என்ன நினைக்கிறோம், ஜபம் பண்ணினாதான் அம்பாளுக்கு திருப்தி, அல்லது ஹோமம் பண்ணினாதான் அம்பாளுக்கு திருப்தி, சக்கர பொங்கலும் வளையும் நைவேத்தியம் பண்ணினாதான் அம்பாளுக்கு திருப்தி அப்படிங்கிற இவாளை. அம்பாளுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் இல்லாத போனா, இவ்வளவு பூஜை பண்ணிட்டு கொஞ்சமா நைவேத்தியம் பண்றதா? இது என்ன, நிறைய ஜபம் பண்ணீங்கன்னா அன்னைக்கு நிறைய சாப்பிடுவீங்களா நீங்க? ஆனா ஜனங்களுக்கு என்னமோ இப்படி ஒரு சந்தேகங்கள், ஒரு விஷயங்கள் உண்டாச்சு, பிரமம் இவைகள்லாம். ஆனா அம்பாள் என்ன, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபஹ்ருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. ஒரு இலை கொடுத்தாலும் போருமா, மனத்தினால பூஜை பண்ணுங்க, கவனத்தினால பூஜை பண்ணுங்க. புஷ்பம் ஏதோ ஒரு புஷ்பத்தினால பூஜை பண்ணுங்க. இந்த புஷ்பம் தான் வேணும்னு அம்பாள் கேட்கலையே, எது இருக்கோ அதுல பூஜை பண்ணுங்க. அரளியினால பூஜை பண்ண அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். கரவீரம் அப்படிங்கிற அந்த கரவீர புஷ்பம் அரளிங்கிறமே அதை யூஜை பண்ணாதான் போரும். ஆனா மனுஷால அதை தலையில வச்சு பாட்டார். அவளுக்கெல்லாம் சம்பங்கி புஷ்பம் வேணும், மல்லி புஷ்பம் வேணும், ஜாதி புஷ்பம் வேணும். நீங்களே வச்சுங்க, நான் வேண்டாம்னு கேட்கல. எதை கொடுத்தாலும் எனக்கு திருப்தி தான். இதனால தான் திருப்தி, இதனால திருப்தி இல்லை என்கிறது இல்லை. ஆகையால் எல்லாவற்றினாலையும் திருப்தி ஒண்ணும் இல்லை சார். ஒரு நாளைக்கே கவலையே படாதுங்க. லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமினா, ஒரு சட்ட ஜலம் வச்சுடுங்க. அம்பாளுக்கு கந்தத்தை கொடுக்கிறேன், புஷ்பத்தை கொடுக்கிறேன் அப்படியே மனசால நினைச்சுங்களேன். மனசுனால தங்க காசுனால அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்களேன், போருமே. அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். ஆகையால் இதுதான் வேணும் என கூடியதான எண்ணம் இல்லை. அப்படி இருக்கிறதுனால அம்பாளுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், வாக்தேவி அவாப்த சகல காமத்வேன தேவியாக சுவார்த்த காமனா பாவா. தனக்கு எனக்கூடியதான ஆசை இல்ல. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காளா, பக்தானாம் ஹித காமியா. இவ்வளவும் பண்றது லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுத சொல்ல போறது யாருக்காக, பக்தால் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகத்தான் சொல்ல போறாளா. என்ன பண்ணின, வாக்தேவி வசினி முக்தாக சமாஹூய இதமப்ரவீத். வாக்தேவதா வசின்யாக்யாக திருடுத்வம் வதனம் மம. வாக்தேவி வசினி முக்தாக. வாக்தேவிகள், வாக்தேவிகள் யாரு, அவ வசினின்னு ஆரம்பிச்சு வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌளினி அப்படின்னு 8 வாக்தேவிகள். இந்த வாக்தேவிகள் எல்லாம் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, வாக்குக்கு அதிஷ்டானமான தேவதைகள், சப்தத்தை சொல்லுக்கு அதிஷ்டானமான தேவதைகள். நாம் பேசுகிறோம், பேசும் பொழுது அந்த ப்ராசஸ் என்ன, கம்யூனிகேஷன் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அல்லவா, அது என்னது, என் மனதில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள் தங்களுடைய மனசுல சேருவதற்காக மனிதன் செய்யக்கூடியதான செயலுக்கு பேசுதல் அர்த்தம். பேசுகிறான்னு என்ன அர்த்தம், என் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணமானது அது உங்களுக்கு புரியணும், உங்க மனசுக்கு வந்து சேரணும். அந்த சேரக்கூடியதான நிலைகள் பரா, பஸ்யந்தி, மத்தியமா, வைகரி எனக்கூடியதான 4 பகுதிகளோடு இருக்கு. இவனுடைய பராசக்தியோ அவன் அந்த சரீரத்தில் இருக்கிற பராஸ்வரமோ ஒன்னா சேர்ந்ததுன்னா மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் இங்கிலீஷ்ல. அவனுக்கு மீட்டிங் ஆஃப் மைண்ட் தான் தெரியும். மைண்டுக்கு அப்பாற்பட்டதான ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் ஒண்ணு, இந்த எண்ணங்கள் அந்த ஆத்மாவுக்கு சாட்சியாக தெரிஞ்சதை, ஆனால் அந்த சாட்சிக்கு தெரிஞ்சதே போரும் அப்படின்னு சொல்ல போறோம். மேல இவைகளை உபயோகப்படுத்தக்கூடியதான தெய்வங்கள் வாக்தேவிகள். இந்த வாக்தேவிகள் 8 பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு இருக்கா. நாம சாதாரணமாக பேசும் பொழுது இந்த சொற்கள், எழுத்துகள் அல்லது சத்தங்கள் எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். நாபி கிருத்கண்ட ரசனா, நாபியிலிருந்து சில எழுத்துகள், இதயத்திலிருந்து சில எழுத்துங்கள், கழுத்திலிருந்து சில
கா இவைகள்லாம் கழுத்திலிருந்து வருது. பாபா பாபாமா இவைகள்லாம் சொல்லும் பொழுது 2 உதடு சேர்ந்தா தான் சொல்ல முடியும். வா அப்படின்னு சொன்னா மேல் பல்வரிசை கீழ் உதட தொட்டா தான் வான்னு சொல்ல முடியும். அதே போல இது என்ன சொன்னா உங்க மூச்சு காத்தானது தலையில போய் இடிச்சு அதுக்கப்புறம் திரும்பி வரணும், அப்பதான் உங்களால சொல்ல முடியும். இப்படி பல எழுத்துக்களை நீங்க சொல்லும் பொழுது அந்தந்த இடத்துல இருந்து அதுக்கு ஒரு பிரயத்னம் வேண்டியிருக்கு. அங்கங்க இருக்கக்கூடியதான அதிஷ்டான தெய்வம் அவைகள் சரியா சொன்னாதான் உங்களால முடியும். இப்படி இந்த எழுத்துகள்லாம் சரியா நமக்கு வரணும் என்று சொல்வது யாரு தெரியுமோன்னா அதெல்லாம் வாக்தேவிகள். ஆகையால் இந்த சொற்களுக்கு பதங்களுக்கு அதிஷ்டானமான தெய்வங்கள் வாக்தேவிகள். அந்த வாக்தேவிகள் கூப்பிட்டாலாம். ஏன்னா ஒரு சொல்ல சொன்னா அதுக்கு அர்த்தம் புரியணும். அந்த சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் விட்டு பிரிக்க முடியாததான ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை தான் காளிதாசன் சொல்லும் பொழுது வாகர்த்தா விவசம் பிரத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படின்னு சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடியதான நிச்சயமான சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி சம்பந்தம் தான் இங்க நீங்க அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம். ஆகையால் அந்த தாம்பத்தியம் நல்லா சேரணும்னா சௌக்கியமா இருக்கணுமே ஆனால் அம்பாளுடைய பூஜை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அதுதான் விசேஷமா இருக்கு. 6 வருஷமா லவ் பண்ணினா 2 பேர், கல்யாணமாயி 6 நாள் ஆச்சு, வேதாபிப்பிராயம் தனியா போயிட்டா. 2 பேரும் ஃபேமிலி கோர்ட்டு போய் உட்கார்ந்து இருக்கா. என்ன இதுக்கு 6 வருஷம் முன்னால ஏன் லவ் பண்ணினார்? அது வேற இது வேற, ஒன்னா இருந்து புரிஞ்சுக்க முடியல அவளால. அந்த தாம்பத்திய ரகசியம் என்னன்னு தெரியல. சரீரங்கள் 2ஆ இருந்தாலும் மனசு ஒன்னா இருக்கிறது, தான் மற்றொருவருக்காக விட்டு கொடுக்கிறது. ஒரு பத்னியானவள் புருஷனுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான். அதே போல ஒரு புருஷனா இருக்கணும், பத்னிக்கு என்ன வேணுமோ அதுக்காக தன் வாழ்க்கையை மாற்றிட்டு அழைச்சிட்டு என்ன வேணுமோ அதுக்காக ஈடுபடுவான். அப்போ ஒருத்தர் இருக்கும் பொழுது சமஞ்சந்து விஸ்வே தேவஸ்தமா போஹ்ருதாயானினோ அப்படின்னு விவாக சமயத்துல ஆசீர்வாதம் பண்றான். எங்க மனசுகள் 2 ஒன்னாகட்டும் அப்படின்னு. அது மாதிரி மனசு ஒன்னாகிறதுக்காக பண்ணக்கூடியதான செயல் இந்த வாக்தேவிகள். அப்படிப்பட்டதான வாக்தேவிகள் அந்த சொற்களை சொல்லி அதனால பதங்களுடைய அர்த்தம் புரியணும். ஏன்னா ஒண்ணு நம்ம மந்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். மனனா திராயதேதி மந்திரஹா, அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலே போரும், அது மனுஷனுக்கு உயர்ந்ததான ஒரு பலத்தை கொடுக்கும். அதை ஜபம் பண்ணணும், மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அந்த மந்திரம் என்னத்தை சொல்றதுன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் என்ன, அது என்ன பண்றது, இது ஜபிக்கிறதுனால மனுஷனுடைய சரீரத்துல என்ன மாறுகிறது, அவன் எப்படி முன்னேறுகிறான், இவைகள்லாம் தெரியணும். அவைகள்லாம் அறிந்தவர்கள் வாக்தேவிகள். ஆகையால் அவளை கூப்பிட்டாலும் வாக்தேவி வசனி முக்தாக சமாஹூய, அவளை கூப்பிட்டு அந்த வாக்தேவிகளை சொன்னாலாம். இதம் அப்ரவீது வாக்தேவதா வசன்யாத்யாக துணுத்வம் வசனம் மமா. அம்மா வாக்தேவிகளே, அவ 8 பேர். அந்த 8 பேரையும் கூப்பிட்டு முதல்ல எல்லாரையும் குரூப்பா எல்லாரும் இருக்கணும். ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் வரலன்னு இல்லப்படாது. ஏன்னா அப்ப அந்த மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணல சார் அப்படிமா. ஒரு 10 வருஷம் அதுக்கப்புறம் சொல்லுவோம், நீ அட்டென்ட் பண்ணிடா இல்லையா, யாருக்கு தெரியும், ரெக்கார்டு இருக்கா இல்லையா, ஒண்ணு இது லோகத்துல நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். அப்படி இல்ல, எல்லாரையும் கூப்பிட்டாலும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, யாராரு இதுல அவசியம் சம்பந்தப்பட்டிருக்காளோ அவ எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால அத்தனை பேரும் சமாஹூயா எத்தனையோ ஒன்னா கூப்பிட்டு சொன்னாலாம். வாக்தேவதா வசன்யாத்யாக துணுத்வம் வசனம் மமா. வசினி வாக்தேவதைகளே, நீங்க நான் சொல்லக்கூடியதான வார்த்தையை கேளுங்கள். மேல கவனிக்க போறோம். ஏன் நீங்க கேளுங்கன்னு சொல்றான். வாக்தேவிகள் இவா மட்டும் இல்ல, வாகீஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்கா, வாக்வாதினின்னு ஒரு அம்மா இருக்கா, நகுலின்னு ஒரு அம்மா இருக்கா. இவெல்லாம் வாக்தேவதைகள் தான். நன்றாக பேசுவதற்கு உபயோகப்படக்கூடியதான தேவதைகள் பல பேர் இருக்கா. அவளுடைய தனித்தனி மந்திரங்கள்லாம் இருக்கு. ஆனா அவள விட்டுவிட்டு 8 வாக்தேவதைகளை மட்டும் கூப்பிடுறதுல என்ன தாற்பயம், இவை எல்லாம் கவனிக்கணும். மேலோட சாஸ்திரமும் பாஸ்கா புரியாது. அது பாஸ்கராயர் போன்றதான மகான்கள் அதை சொன்னாதான் அதனுடைய தத்துவமானது புரியும். முதல்ல பார்ப்போம். முக்கிய ஆதோ கணனீயா முக்தா, இவெல்லாம் முக்கியமானவள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டு பி கவுண்டட்.
ரொம்ப பெரியவான்னு சொன்னா யாரு? இவாதான். அதுக்கப்புறம் வேற யாரும் இல்லை. அம்பாளுக்கு அடுத்ததாக இந்த டிபார்ட்மெண்ட்ல மந்திரத்துக்கு சொன்னால் அது புரியக்கூடியதான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல முதல்ல இருக்கிறவா இவாளா. முக்கிய ஆதவ கணனீயா முக்கியாக வசினியேவ முக்கியா யாசாந்த. அந்த 8 பேர்லயும் வசினிங்கிறவள் ரொம்ப முக்கியமானவள். ஆதினா வசினி எக்ஸட்ரான்னு மீதி பேர் என்ன? காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி அப்படிங்கிற இவ 8 அத்தனை பேரும் மேல 7வது ஆவரணம். 9 ஆவரணங்கள் பண்ணும் பொழுது 7வது ஆவரணத்துல இந்த விசேஷமாக இவளுடைய பூஜை நடக்க போறது. அதை சொல்ல போறோம். தாசாமேவ ஆக்வானே பரிகராலங்காரேன ஹேது கர்ப்பம் விசேஷனம் வாக்தேவி. அவளை மட்டும் ஏன் கூப்பிடுறேன், மற்றவாளை ஏன் கூப்பிடல அப்படின்னு அதுல ஒரு விசேஷம் இருக்கு. ஏன்னா நீங்க வாக்குக்கு அதிஷ்டானமான தேவதைகள், ஆகையால் வாக்குனால ஆக வேண்டியதான செயல் இருக்கு. மந்திரமானது எழுதணும், அதை நீங்க உண்டாக்கணும். அந்த சஹஸ்ரநாமத்தை நீங்க பண்ணும் பொழுது அது வாக்கு ரூபமாக வெளியில வரப்போறது. ஆகையால் அதுக்கு நீங்க தான் அதிஷ்டானமான தெய்வமா இருக்கிற காரணத்தினால் நீங்களே அதை சொல்லணுங்கிறதுக்காக. இப்ப வாக் தேவி, வாக்குங்கிறது சொன்னோம். தேவிங்கிற இந்த தேவிங்கிற பதம் சம்ஸ்கிருதத்தை என்ன சொல்றதுன்னு, திவுங்கிற ஒரு தாத்து. இந்த தாத்துவுல இருந்து தேவின்னு வந்தது. அந்த வினை சொல்லுல இருந்து இவைகள் வந்திருக்கு. என்னென்ன அர்த்தத்துல இருக்குன்னு, கிரீடா, விஜிகேஷா, தியூதி, ஸ்துதி, வியவஹார, மோத, மத, காந்தி, கதிஷு, இத்தனை அர்த்தங்கள்ல ஒரு தாத்துவுக்கு திவிங்கிற தாத்துவுக்கு இத்தனை அர்த்தங்கள். இத்தனை அர்த்தங்களும் பொருந்துறது. ஆனா ஒரு அர்த்தம் பொருந்தல. என்னன்னா ஸ்வப்னம்ங்கிற ஒரு அர்த்தம். இந்த ஸ்வப்னார்த்தகமானது பொருந்தாது. ஏன்னா தேவதைகளுக்கு ஸ்வப்னம் கிடையாது. இது முழிச்சுட்டு இருக்கிறது, ஸ்வப்னம் பார்க்கறது, தூங்கிறது இவையெல்லாம் நமக்கு தான். இந்த கண்ணு கொட்டுறது இதெல்லாம் நம்ம மனுஷாளுக்கு தான். தேவதைகள்லாம் கண்ணு உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. உண்மேஷ நிமிஷேதைகள்லாம் கிடையாது, அப்படியே இருக்கும். ஆனா மனுஷால் அப்படியே இருந்தா பாக்குறதுக்கு கஷ்டமான பயந்துருவா. இன்னொருத்தர் அப்படியே கண்ணை கொட்டாம கொஞ்ச நேரம் பாத்துருங்க, அவங்கள நேரம் பார்க்க மாட்டான், இன்னொருத்தர் பாக்குறோம், என்ன பயந்துருவான். விவகாரம் என்னன்னு. ஆனா தேவதைகளுக்கு இந்த கண்ணு கொட்டுறதுங்கிற கிடையாது. அதே போலயே மீனும் கண்ணு கொட்ட, மீனுக்கு எமையே இல்லை. அடுத்ததான் அக்வேரியம் போனப்ப போய் பாருங்க, மீனுக்கு எமையே இல்லை. ஆனா எமையே இல்லையே, அது கண் கொட்டுறதான்னு கண்ணு கொட்டல. அதோட இன்னொன்னு, அதனுடைய குஞ்சுகள் இருக்கோ இல்லையா, அது அந்த மீனானது கண்ணால பார்த்தே வளர்க்கறது. மற்ற பிராணிகள் மாதிரி அது பாலை கொடுத்து வளர்க்கறது இல்லை. அதுக்கு சனாதிகளை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா சின்ன குழந்தைகளை அது எப்படி வளர்க்கறது? கண்ணால பார்த்துட்டே இருக்கும் அம்மா மீன். அந்த குழந்தைகளுக்கு வயிறு ரொம்ப போயிடும். அது போல நமக்கு இருந்த தேவையோ அப்படின்னு அப்ப கண்ணை பார்க்க மாட்டோமா? நம்ம இன்னொருத்தர் சௌக்கியமா இருந்தா மனுஷனுக்கு பிடிக்காதே, அது மனுஷனுடைய சுவாவம். ஆனா மீன் மட்டும் அப்படி பண்றது. அதனாலதான் அம்பாளுக்கு மீனாட்சின்னு பேர். கண்ணால பார்த்தாலே மனுஷியாளுடைய பக்தாளுடைய எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுப்பவள் மீனாட்சி. அதே போல காமத்தை முடிப்பவள் காம கோட்டி. கோட்டினா எண்டு நஷ்டம். எந்த ஆசைகளும் இனிமேல ஆசைப்படாத நிலையை உங்களுக்கு கொடுக்கிறவள். ஆகையால் அவளுக்கு காம கோட்டி காமாட்சின்னு பேரு. இப்படி ஒவ்வொரு நாமாவுக்கும் சஹஸ்ரநாமம் வாசிக்கிற காலத்துல பார்க்க போறோம். இப்ப என்ன சொல்றோம், இந்த ஜீவுங்கிற தாத்துவுக்கு விளையாடுறது, ஜெயிக்கிறது, ஒழிக்கிறது, துதிக்கிறது, விவகாரம் கொத்தர் பேசுகிறது, சந்தோஷமா இருக்கிறது, மதத்தை கர்வமா இருக்கிறது, இப்படி காந்தி ஒழிக்கிறது, கதி கிளம்புறது, அசைகிறது, இத்தனை அர்த்தங்களும் அம்பாளுக்கு பொருந்தும். இந்த வாக்தேவதைகளுக்கு பொருள். சர்வே தீவியதேகே அர்த்தாக நது ஸ்வப்னஹா தேவதானாம் அஸ்வப்னத்வாத். தேவதைகளுக்கு ஸ்வப்னம் இல்லை. இந்த 3 நிலைகள், முழித்துக் கொண்டிருக்கிற நிலை, ஸ்வப்ன நிலை, தூங்குற நிலை, இது மனுஷாளுக்குத்தான், தேவதைகளுக்கு கிடையாது. ஆகையால் வாங்மய மாத்திரே சுவாதந்திரியாது. அம்பாளுக்கு இந்த வாக்தேவதைகளுக்கு என்னன்னு, இந்த லிட்டரேச்சர் எதுவா இருந்தாலும் அதுல ஒரு சுவாதந்திரம் உண்டு. எல்லா லிட்டரேச்சரும் சுவாதந்திரம் உண்டு. எதையும் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்டேஜ் உண்டு. ஆகையால் சுவாதந்திரியாது தாசாமேவ சகார இசித ஸ்தோத்ரார்த்தம் ஆஸ்வானம் இது பாவா.
அவளைத்தான் இந்த பண்ணக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் இருக்க மேல நான் கருதுகிறேனே அதை தாங்கள் பண்ணணுங்கிறதுக்காக கூப்பிட்டானா. இதம் வட்சியமான விருத்தாந்த ரூபம் மேல சொல்லக்கூடியது என்ன? அத அத்யுஷ்ட ஸ்லோகைஹி அம்பாவச்சனம். இனிமேல 1.5 ஸ்லோகம் அம்பாள் சொல்ல போற. தேவசன்யாத்யாக யதோ யோம் வாக்தேவதாக ததோ மம வச்சனம் ஸ்ருணுத்வம். நீங்க வாக்தேவதைகள் ஆகையால் நான் சொல்ல வார்த்தையை கேளுங்க. இப்ப சிலது ஆக வேண்டியிருக்கு, லோகக்ஷேமத்துக்காக சிலது பண்ண வேண்டியிருக்கு. அம்பாள் எதை பண்ணினாலும் லோகக்ஷேமத்துக்காக தான், தனக்குன்னு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆகையால் லோகக்ஷேமத்துக்காக பக்தாள் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக நான் சிலதை சொல்ல போறேன், அதை நீங்க பண்ணணும். ஆகையால் எதோ யூயம் வாக்தேவதா, உமக்கு ஏன் கொடுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, தாங்கள் தான் வாக்தேவதைகள், நீங்க தான் பண்ணணும். இது மம வச்சனம் ஸ்ருணுத்வம் இது யோசனா. இதுல இன்னொன்னு குறிக்கிறது, நீங்க பேருக்கு வாக்தேவதைகள், என் வார்த்தையை கேளுங்க. என் வார்த்தையை கேட்டாதான் உங்களுக்கு பேசக்கூடியதான சாமர்த்தியம் வரும். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் எல்லாம் வரக்கூடியதான சாமர்த்தியம் அம்பாளுடைய பார்வையினால. அந்த கட்டாட்சம் இருக்கிறேனால் காமாட்சி காடமவலம் கட்டாட்சிம். அம்மா காமாட்சி, உன்னுடைய கட்டாட்சம் எனக்கூடியதான ஊன்கோலை வச்சுண்டு மூலத்தையும் ஜெயிப்பேங்கிறார் மூக்க கவி. மூலத்தையும் ஜெயிக்கணும்னு என்ன, உங்களுடைய கட்டாட்சம் என் மேல விழுந்தா போறோம், நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு. என்னுடைய வார்த்தை கேளுங்க, என் வார்த்தையை கேட்டதுனால் உங்களுக்கு பேசக்கூடியதான திறமை வரும். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரி. வெறும் மூக்கன் ஒன்னும் பேச தெரியாதவன், ஆனா அப்படிப்பட்டவன நன்றாக பேசுறவளா மாத்தி விடுவாளாம். பங்கும் லங்கயதே கிரி, அவனுக்கு நொண்டியா இருக்கான், மலைய குதிச்சு தாண்டக்கூடியதான சக்தியை கொடுப்பாளாம். அத்தனை சக்தியும் கொடுக்கக்கூடியதான என்னுடைய சொற்களை தாங்கள் கேளுங்க. நீங்க வாக்தேவதைகளா ஆயிடுங்க. வாக்கை அதிஷ்டானம் வைத்துக் கொண்டு எதையும் பேசக்கூடியதான திறமை உள்ளவர்களாக தாங்கள் ஆகணுமேயானால் என்ன பண்ணணும்? என்னுடைய வார்த்தையை கேளுங்க முதல்ல அப்படிங்கிற. யதோ யூயம் வாக்தேவதாக ததோ மம வச்சனம் ஸ்ருணுத்வம் இது யோஜனா. யுஷ்மாகம் வாகீஸ்வரத்வாத் மத்வச்சன ஸ்ரவணேதி பவதீனாமேவ அதிகாரः. நீங்களும் வாகீஸ்வரர்கள், உங்களுக்கு தான் என் வார்த்தையை கேட்கக்கூடியதான அதிகாரம் உண்டு. ஏன்னா சாதாரணமாக ராஜாவா இருக்கிறவங்க எல்லோரோடையும் பேசுவாளா? கிடையாது. அங்க இருக்கிற ஆபீசர் யார் முக்கியமா இருக்காளோ அவளோட தான் பேசுவாள். அவளுக்குத்தான் அதை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு திறமை இருக்கும். அம்பாளுடைய வார்த்தையை நன்றாக புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தா போல செயல்படணுமே. ஆனால் அவளுக்கு ஒரு திறமை வேணும். உங்களுக்கு தான் அந்த திறமை இருக்கு. ஆகையால் உங்களுக்கு சொல்கிறேன், மத்வச்சன ஸ்ரவணேபி பவதீனாமேவ அதிகாரः இது புரோத்சாகனம் வியங்கியம். அவளை புரோத்சகித்து என்கரேஜ் பண்ணி, ஒரு பேசுறதுலயே ஒரு விசேஷம் இருக்கு. நம்ம ஒருத்தரோட பேசணுமே ஆனால் அவளுடைய மனசு சந்தோஷமாக இருக்கும்படி பண்ணணும். நீங்க அவளை கண்ட்ரோல் பண்றது எப்படி? இனிமையாக பேசித்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆர்டர் பண்ணினால் ஒருத்தரும் செய்ய மாட்டான், பண்ண மாட்டான். என்ன நீர் என்ன ஆர்டர் பண்றது? கொஞ்ச நேரம் பயந்துட்டு பண்ணிட்டு இருப்பான். ஏன் உத்தியோகத்துல இருக்கார், அவர் பெரிய ஆபீஸ்ல இருக்கார், என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து, நமக்கு இஷ்டம் இல்லாத பண்ணாலும் பண்ணணும் அப்படின்னு கொஞ்ச நாள் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன, அவர் போனவர் அவர் போயிட்டார் சார், அதெல்லாம் விடுங்க. அதே மாதிரி குழந்தைகளும் என்ன, அம்மா அப்பா ஏதாவது சொன்னா அதுக்கு இஷ்டம் இல்லாதவன கேட்கற மாதிரி நினைக்கும். புத்தகத்தை முன்னால வச்சுட்டு டிவி மேல இருந்து பார்த்துட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது அவள்னா எப்படி பண்ணிருக்கான் அப்படின்னா யாரையும் அதட்டி ஒரு காரியத்தை கொண்டு வர முடியாது. பயத்தினால எப்பொழுதுமே செயல் பண்ண முடியாது. ஆனா நீங்க பேசுற பேச்சுல இது உமக்கு நிஜமாகவே நன்மையை கொடுக்கும் எனக்கூடியதான எண்ணம் அவளுக்கு வரும்படி பண்ணணும். நான் எதை சொல்லுகிறேனோ அது உங்களுடைய நன்மைக்குத்தான், இதை நிச்சயமாக நீங்கள் லாபத்தை பெறலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் அவளுக்கு வரும்படி பண்ணினேனால் அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அவளே பண்ணி விடுவான். அதனால அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அது புரோத்சாகனம் பண்ணிட்டு இருக்க, இதை பண்ணுங்க அப்படின்னு புரோத்சாகனம் எங்கம். அதுக்கப்புறம் பவத்யோ மத் பிரசாதேன போர்ப்ரோல்ல சத்வாக் விபூதய மத்பக்தானாம் வாக் விபூதி பிரதானே விநியோஜிதா. அப்பா வாக்தேவிகளே, மக்களே, பவத்யா மத் பிரசாதேன புரோல்ல சத் வாக் விபூதய, என்னுடைய பிரசாதத்தினால உங்களுக்கு இனிமையான வாக்கு வந்துருச்சு. அந்த கம்யூனிகேஷன், அந்த பேச்சும் திறமை இருக்கு பார்த்தா,
அது மனுஷனுக்கு இருக்குமையானால் உலகத்தையும் ஜெயிக்கலாம். அது எப்படி பேசினா எதிராளர் கரெக்டா புரிஞ்சுட்டு அதை தாழ்ந்தாமோ நாம சொன்ன மாதிரி பண்ணுவானோ அது மாதிரி பேசுற திறமையானது வேணும். அதை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பவத்யா மத் பிரசாதேன, என்னுடைய ஒரு பிரசாதத்தினால் புரோல்லசத் வாக்விபூதய பிரகர்ஷேண உல்லசத்து, அழகாக இனிமையாக எல்லோரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கேன். புரோல்லசத் வாக்விபூதய, அந்த வாக்கு விபூதி, அந்த பேசும் திறமை, அது இப்படி என்னுடைய பிரசாதத்தினால உங்களுக்கு வந்திருக்கு. அதோட மட்டுமல்ல, மத்பக்தானாம் வாக் விபூதி பிரதானே விநியோஜிதா, அதோட இல்லாம மத்பக்தானாம், எங்களுடைய பக்தாளுக்கு வாக் விபூதி பிரதானே, பக்தனா இருக்கிறவன் யாரும் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினானே ஆனால் அவனுக்கு பேசும் திறமை கிடைக்கணும், அவளுக்கு கொடுக்கணுங்கிறத ஒரு பவரை உங்களுக்கு கொடுத்திருக்கேன். வாக்தேவிகளை அம்பாளை பூஜை பண்றவாளுக்கு எல்லோருக்கும், அம்பாளை துதிக்கிறவாளுக்கு எல்லோருக்கும் வாக்தேவிகள் பேசும் திறமையை கொடுப்பாளாம். அதையும் நான் தான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு 2 காரணம் சொல்லியிருக்கா. இப்ப இதனால ஏன் லலிதா சஹஸ்ரநாமத்தை இவா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவாளுக்கு கட்டளை இட்டா அப்படிங்கறத நம்ம பாத்துக்க போறோம். நனு வசின்யாத்யுபாசகாக தேவதா அப்படி வாகீஸ்வரா சம்பாதிதாக, வசின்யாதி உபாசக்கால இருக்கா, வசினி தேவியை பூஜை பண்றவாளும் வாகீஸ்வராளா ஆயிடுறா. அம்பாளை பூஜை பண்ணணும்னு இல்ல, வசினிய பாக்வாதினி மந்திரத்தை ஜபம் பண்ணினாலே பெரிய வாக்காளனா ஆயிடுவான். ஆகையால் வசின்யாத்யுபாசகாக தேவதா அப்படி வாகீஸ்வரிய சம்பதிதாக கிம் ததாஜ்ஞா வாக்கிய சமணேன, உங்களுடைய ஆட்சியை கேட்டத்தினாலே என்று ஏன் சொல்றேன்? அதிகாரிண்யா இத்தியாசங்கியாக பவத்யா, உங்களை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் அவன் உயர்ந்ததான ஒரு நிலையை அடைவான் எனக்கூடியது என்னுடைய பிரசாதத்தினால கிடைச்சது. அது பார்க்கணும். உலகத்துல கிடைக்கக்கூடியதான எல்லா சக்தியும் எங்கிருந்து வருதோ அந்த அம்பாளுக்கு பராசக்தின்னு. நீங்க பார்க்கிறேன் கண்ணுல பார்க்கும் திறமை இருக்கு, நடக்கிறேன் காலில் நடக்கும் திறமை இருக்கு, கையால எழுதுறேன் கையில எழுதக்கூடியதான திறமை இருக்கு. அது உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற ரொம்ப பேருக்கும் இருக்கு. இந்த திறமைகள்லாம் எங்க இருந்து வருது? அதான் அம்பாள். அம்பாள்ல வேற பராசக்தி. அவ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை, ஒவ்வொரு ஆயுதங்கள்ல ஒவ்வொரு உருப்படியில இருக்கு. அத்தனை திறமைகளும் ஒரு இடத்துல சேர்த்தா அதுதான் பராசக்தி. வாக்தேவதைகளுக்கு பக்தாளுக்கு ஒரு உயர்ந்ததான வாக்விலாசத்தை கொடுக்கக்கூடியதான திறமை வாக்தேவிகளுக்கு எப்படி வந்தது? அந்த திறமையானது அம்பாளுடைய அனுகிரகத்தினால் வந்தது. ததஸ்தா இது சேஷா சர்வத்திர அத்தியாகாரா, அது அத்தியாகாரம் படிக்கணும். யோஜ்ய பிரகர்ஷேன உத்கர்ஷேன லசத், நானும் பேசுறேன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த பேசும் பொழுது எல்லாரை விட வசதியாக எல்லோருடைய மனசையும் கவரும்படி பேசக்கூடியதான திறமை இருக்கணும். அதான் சொல்றார் பிரகர்ஷேன உத்கர்ஷேன லசந்தியா வாசாம் விபூதய ஐஸ்வர்யம் யாசாம். இதுதான் நிஜமான ஒரு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்ன? காசு மட்டும் ஐஸ்வர்யம் அல்ல, இனிமையாக பேசக்கூடியது, எல்லோருடைய மனசையும் கவரும்படி பண்றது. நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசினாலே அவளுடைய மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு கௌரவமும் ஆனந்தமும் உங்க மேல ஒரு மரியாதையும் கௌரவமும் வரும்படி பண்றது. இதுதான் ஐஸ்வர்யம். இதர வைலட்சண்யம் பிரகர்ஷா, மற்றவர்களோட உயர்ந்ததாக பேசுவது பிரகர்ஷம். சர்வோத்தமத்துவம் உத்தர்ஷா, இது மாதிரி யாராலையும் பேச முடியாது. அப்படி அதனால புரோல்லசத்துன பிரகர்ஷமும் உத்கர்ஷமும் 2 இருக்கான். தேன சர்வோத்தம தேவதா பிரசாத லப்தாயாக வித்யா ஏவ, எல்லா தேவதைகளுடையும் மிக உயர்ந்ததான தேவதையாக இருக்கக்கூடியதான லலிதா பரமேஸ்வரிலிருந்து அடையக்கூடியதான வித்யத்தான் சர்வ வித்யோத்தமத்வாத். ஆகையால் தான் சொல்கிறோம் பஞ்சதசி மந்திரமானது எல்லாத்தை விட உயர்ந்ததான மந்திரம். அப்படி காயத்ரி மந்திரத்தை 4 தரம் சொன்னா என்ன பலமோ அத்த பலமும் ஒரு தரம் பஞ்சதசி மந்திரத்தை சொன்னாலே கிடைக்கிறதுன்னு பரிவசியா ரகசியம்ங்கிற கிரந்தத்துல சாதிச்சிருக்கார். காயத்ரி மந்திரம் காயந்தம் திராயதே, இது காயத்ரி. அதுக்கு அர்த்தம் என்ன, இது எப்படி பண்ணணும், என்ன ஏது, இதெல்லாம் அப்புறம். வெறுமன காயத்ரி மந்திரத்தை பண்ணினாலே போரும், உங்களுக்கு அவ்வளவு உயர்ந்ததான ஒரு பலமானது கிடைக்கிறது. பண்றது இல்லையே, அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம். அப்பா 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி உபநயனம் பண்ணி வைக்கிற அன்னைக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்து பண்ணத்தோட சரி, அதுக்கப்புறம் பண்றது இல்லை. ஏன்டா ஆத்துல மற்றவா பண்றது இல்ல. பெரியவர்கள் பண்ணினா குழந்தைகள் அதை பார்த்து காப்பி எடுத்து பண்ணுவா.
பெரியோர்களே பண்ணலன்னு நீ பண்ணுன்னா ஆமா இவர் பண்ற ரக்கம் பண்ணல அப்படின்னு ஆயிடும். ரொம்ப அதட்டா மாமி சொல்வா ஆமாமா அவாவா பண்ணினா தானே மற்றவா பண்றதுக்கு அதுக்கப்புறம் பயம் விட்டு போயிடும். எப்பவுமே எல்லாமே ஆச்சாரங்கள் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தாலும் தினந்தோறும் ஒரு சாதனம் ஒரு அனுஷ்டானம் அவைகள் இருந்தா தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆகையால் சர்வோத்தமமா இருக்கக்கூடியதான அம்பாள் சொல்லதான ஒரு மந்திரம், அம்பாளை சொல்லக்கூடியதான பஞ்சவிஷய மந்திரம் அது ரொம்ப உயர்ந்தது. சர்வ வித்யோத்தமத்வாது தத்வத்யா ஏவம் சர்வோத்தம ஸ்தோத்திர கரணே. அந்த மந்திரத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான தாங்களுக்குத்தான் இந்த சர்வோத்தமமான மிக சிறந்ததான இந்த ஸ்தோத்திரத்தை லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பண்ணுவதற்கு அதிகாரம் உண்டு. அதுக்காகத்தான் சொல்றேன். இதி துவனி நனு நகுலி தேவியாதய நகுலி நீல சரஸ்வதி இப்படிப்பட்டதான தேவதைகள்லாம் இருக்கா. வாகீஸ்வரி வாக்வாதினி இப்படிப்பட்ட தேவதைகள்லாம் இருக்காளே. நகுலி தேவியாதையோபி பவதி பிரசாத லப்த வாகைஸ்வரிய சீலாக அவளுக்கும் இந்த வாக்கு நன்னாக வரக்கூடியதான ஒரு பெருமை தாங்கள் தானே கொடுத்திருக்கு. அம்பாளால் தானே வந்திருக்கு. ஏவா இது தாயேவ ஸ்தோத்திர கரணாய வினியுஜந்தாம். அவளையும் ஏன் சொல்லியிருக்க முடியாது? ஏன் சார் இந்த காரியம் இவாளுக்கு தான் கொடுத்திருக்கு, அவளாலையும் பண்ண முடியுமே, அவளுக்கு ஏன் சொல்லலை? இத்யதாக மத்பக்தானாம் இது என்னுடைய பக்தர்களுக்கு வாக்விலாசம் வரணுங்கிறதுக்காக தாங்களை நான் தயார் பண்ணியிருக்கேன். நகுல்யாதி தேவதைகள்னா என்ன? நகுலி வாகீஸ்வரியாதயஸ்து லலிதா பக்தைஸ்தக விவதமானானாம். அம்பாளுடைய பக்தாளோடு சேர்ந்து அவ பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவளை ஜெயிக்க விடாம பண்றது. நம்ம சண்டை போட்டே இருந்தோம்னா அவனுக்கு அந்த சமயத்துல விஷயம் தோணாம இருக்கிறதுக்கு அவைகள்லாம் பண்றதுக்காக நகுலி வாக்வாதனை தேவதைகள். வாத ஸ்தம்பனாதிகள் விநியுக்தாக. ஆகையால் வாக் விலாசத்தை கொடுக்கறதுக்காக வந்ததான தேவதைகள் வாகீஸ்வரியா தேவதைகள். நம்மளோட யாராவது சண்டை போடுறானோ அவனுக்கு தோணாம பண்ணக்கூடியதான தேவதைகள் நகுல்யாதி தேவதைகள். ஆகையால் நான் இவாள்தான் இப்ப நமக்கு வேணும், அதற்காக இவாள சொன்னேன். ததஸ்ட சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்யாபி வாக்விபூதி ரூபத்வேன. இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரமும் அம்பாளுடைய வார்த்தை அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான விபூதியா இருப்பதனால் தஸ்ய லலிதாம்பா பக்தேபியேவ திஷ்டிதத்வேன. இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் யாருக்கு கொடுக்க போறோம்? அம்பாளுடைய பக்தாளுக்குத்தான் கொடுக்க போறோம். திஷ்டிதத்வேன நகுல்யாதேஹே தற்கரணே விநியோஜனே. அவளை இதுக்கு இதை செய்யுங்கோன்னு சொன்னோமே. ஆனால் வசின்யா அதிகார பங்காபத்தி, வசின்யா தேவதையுடைய அதிகாரம் போக போயிடும். அதற்காகத்தான் யாருக்கு சொல்லணுமோ அவளுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு ரெண்டு காரணங்கள் சொன்னார். அதுக்கப்புறம் மச்சக்ரஸ்ய ரஹஸ்யஜ்ஞாஹ மம நாம பராயணாஹ மம ஸ்தோத்திர விதானாய தஸ்மாதாஜ்ஞாபயாமி வஹ. மச்சக்ரஸ்ய ரஹஸ்யஜ்ஞாஹ இது ஏதோ என்னமோ அப்படிங்கிறது இல்ல. என்னுடைய சக்கரம் ஸ்ரீ சக்கரம். இந்த ஸ்ரீ சக்கரமானது காலச்சக்கரத்துக்கு அந்தர்கதமாக இருக்கு. இந்த காலச்சக்கரத்துக்குள்ள ஸ்ரீ சக்கரம் இருக்கு. அந்த ஸ்ரீ சக்கரமானது காமகலாஸ்வரூபமாக, காமகலாஸ்வரூபம்னு அது தோ காமயத பகவத்யாம் பிரஜாயேய அப்படின்னு உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான முதல் இச்சை அம்பாளுக்கு ஏற்பட்டதே அது காமம். அது எல்லா 16 விதமான எத்தனை உலகங்கள் எல்லாம் அதுல இருக்கக்கூடியதான வெவ்வேறு பொருள்களை எல்லாம் மனசு என்ன, மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான எண்ணங்கள் என்ன, அதனால வரக்கூடியதான விளைவுகள் எல்லாம் எல்லாத்தையும் தயார் பண்ணினதான கடைசி நிலைக்கு கலான்னு பேர். அந்த முதல்ல எண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த சிருஷ்டி கிரியேஷன் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் வருது பார்த்தா பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜ், அது வரைக்கும் வரக்கூடியதான ஸ்வரூபத்துக்கு காமகலான்னு பேர். அதுவும் அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ள இருக்கு. அந்த ஸ்ரீசக்கரத்தினால்தான் உலகங்கள்லாம் உண்டாக போறது என்று பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டதான ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியம், அதுல எங்கெங்க இடத்துல என்னென்ன இருக்கு, எந்த தேவதையை பூஜை பண்ணினா என்ன பலமானது உங்களுக்கு வருது அப்படிங்கிற ரகசியங்கள் எல்லாவற்றையும் மம நாம பராயணாக அதை அறிந்தவர்கள் தாங்கள். ஆகையால் ஸ்ரீசக்கரத்துல உலகம் முழுக்க அமைஞ்சிருக்க அதுல எத்தனையோ ரகசியங்கள் உண்டு. அத்தனை ரகசியங்களும் அறிந்தவர்கள் தாங்கள். ஆகையால் தான் இதை பண்ண சொல்றேன். ஏன்னா இதை பண்ணக்கூடியதான இந்த ஸ்தோத்திரம் இருக்க, இதை நீங்க படித்தாலே போறோம், அதனுடைய ரகசியங்கள்லாம் தெரியணும். அது எத்தனையோ ரகசியங்கள் அதை மங்கி கிடக்கிறது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நகுலி வாக்வேஸ்வரி வாக்யவதனே அவளுக்கு தெரியாது இதெல்லாம்.
அதனால இது அறிந்த தாங்கள் இதை பண்ணணும் அப்படிக்காக சொல்றேன். மச்சக்ரஸ்ய ரஹஸ்யஜ்ஞாஹ மம நாம பராயணாஹ. அதோட மட்டும் இல்ல, தாங்கள் எப்பொழுதுமே என் நாமாவையே சொல்லிக்கொண்டே இருக்க. வசினியாதி வாக்தேவதைகள் எப்பொழுதுமே அம்பாளுடைய நாமாவை உச்சாரணம் பண்ணிட்டு இருக்க. இது போல ஆயிரம் நாமாக்கள் எத்தனையோ இருக்கு. கங்கா பவானி காயத்ரி காளி லட்சுமி சரஸ்வதி சியாமலா லலிதா தசா அப்படின்னு 10 விதமான சஹஸ்ரநாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு சஹஸ்ரநாமத்திலையும் எத்தனையோ நாமாக்கள், எத்தனையோ பேதங்கள். அத்தனை சஹஸ்ரநாமங்களை சர்வதா சர்வ காலமும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அம்பாளுடைய நாமாக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறதே அவளுடைய ஒரு காரியமா இருக்கு. ஆகையால் அவளுக்கு ரொம்ப உயர்வு உண்டு. அதற்காகத்தான் உங்களை பண்ண சொல்றேன். ஏன்னா பல நாமாக்கள் பல முறைகள் அதை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தவாளால செய்யப்பட்டது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் அல்லவா. வேதத்துல எத்தனையோ நாமாக்கள் இருக்கு. அந்தந்த நாமாக்கள்ல ஒரு வரிசையாக்கி அதெல்லாம் ஒரு விதமாக ஒரு கோடீகரணம் பண்ணி சொல்லக்கூடிய தகுதி உள்ளவா நீங்கள். ஏன்னா அதை எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு காலத்துல வாசிச்சது அதை மறந்துட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. வாசிச்சதை திருப்பி திருப்பியும் பாலிஷ் பண்ணிட்டே இருக்கணும். அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். வேதம் சொல்றது சுவாத்தியாயம் படிங்க, படிச்ச பிறகு பிரவச்சனம் பண்ணிட்டே இருக்கணும். பிரவச்சனம்னா லெக்சர் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல, சிஷ்யாளுக்கு பாடம் சொல்றதுன்னு அர்த்தம். அத பாடம் சொல்லி சொல்லி ஏன்னா சிஷ்யாள் முன்னால வச்சோம்னா கல்லுல மணியை தேய்க்கிற போல, தங்கத்தை தேய்க்கிற போல, தங்கத்தை உரசி பார்த்தோம்னா இது நிஜமான தங்கமா இல்லையா அப்படின்னு தெரியும். அதே போலயே அது சிஷ்யாளுக்கு பாடம் சொல்லும் பொழுது அவ என்னென்னமோ கேள்வி கேட்பா. சில கேள்விகள் ஒரு மாதிரி இருக்கும், சில கேள்விகள் வேற விதமா இருக்கும். அவ கேள்வி கேட்க கேட்க நமக்கு ஓஹோ இதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னு நமக்கு யோஜனை பண்ண தோணும். ஆகையால் அதை எப்பொழுதும் விடாம பண்ணிட்டு இருக்கணும். அது பண்ணிட்டு இருக்கிறவா வாக்தேவிகள். ஆகையால் மம நாம பராயணா. ஆகையால் தான் மம ஸ்தோத்திர விதானாய தஸ்மாத் ஆக்ஞாபயாமிவஹ. ஆகையால் தான் நான் இப்பொழுது கட்டளை இடுகிறேன். மம ஸ்தோத்திர விதானாய, என்னுடைய ஸ்தோத்திரத்தை தாங்கள் செய்யணும். ஆகையால் வாக்தேவர்களை கூப்பிட்டு அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணணும்னு சொன்னாள் அம்பாள். கட்டளையிட்டால் எதற்காக கட்டளையிட்டால், நீங்க வாக்தேவதைகளா இருக்கிறதுனாலையும் நீங்கள் என்னுடைய பிரசாதத்தினாலேயே உயர்ந்ததான ஒரு விலாசத்தை அடைந்திருக்கிற காரணத்தினாலையும் என்னுடைய பக்தர்களுக்கு வாக்விபூதியை கொடுக்கறதுக்காகவே தாங்கள் இருப்பதனாலையும் என்னுடைய சக்கர ரகசியங்களை அறிந்ததனாலையும் என்னுடைய நாமாவை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இப்படி 5 காரணங்கள். எதற்காக நான் சொன்னேன், ஒரு செயலை ஒரு காரியத்தை நம்ம பண்ணணுமே ஆனால் அதுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கணும். சும்மா இதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லப்படாது. அந்த கரெக்ட் பர்சனை சூஸ் பண்ணணும். அவனிடத்துல இத்தனை குணங்களும் இருக்கணும். அப்ப சொன்னா அதனால லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படும். நீங்க எந்த ஒரு செயலை கொடுக்கும் பொழுதும், ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் பொழுதும் அவருக்கு அதை பண்ணக்கூடியதான தகுதி உண்டா, இதை விட வேற ஒருத்தர் நன்றாக பண்ணுவாரா, இதை பண்ணதுனால இவருக்கு என்ன ஒரு லாபம், அதனால லோகக்ஷேமம் எப்படி ஏற்படும், இத்தனையும் பார்த்து பண்ணணும். அதனால கரெக்ட் பர்சன் அந்த வேலையை கொடுக்கணும். வேற யார் எல்லாரும் எல்லா வேலையும் பண்ண முடியும். ஆனா என்ன கரெக்டா அவளுக்கு கொடுத்தா அது நிஜமாக உயர்ந்ததான ஒரு பலத்தை கொடுக்குமா. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன சொல்லிட்டு இருக்காளோ எல்லாமே வியாசாச்சாரியான்னு சொல்லிட்டார். ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா நம்ம கவனிச்சு பார்க்கணும். புராணங்களை வாசிக்கிற காலத்துல அது ஏன் இப்படி சொல்ற அந்த காரணங்கள் சொல்லிருக்கார். தஸ்மாத் ஆக்ஞாபயாமிவஹ தனு வசின்யாதிபிரபி ஸ்தோத்ராணி கிருதானி சந்தியேவ. வசின்யாதிகளும் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார். கிம் அனேன நூத்தனேன, பழைய ஸ்தோத்திரங்கள் 1000 கணக்கு சார், புதுசாக இன்னைக்கு வேற என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அதாக மச்சக்கரஸ்ய ரஹஸ்யஜ்ஞாஹ, என்னுடைய சக்கரத்துல இருக்கக்கூடியதான ஸ்ரீ சக்கரத்துல இருக்கக்கூடியதான சக்கரராஜத்துல இருக்கக்கூடியதான உயர்ந்ததான 9 சக்கரங்கள் அது இருக்கு. 4 சிவசக்கரங்கள், 5 சக்தி சக்கரங்கள், அது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்ரீசக்கரமாக அமைஞ்சிருக்கு. அப்படி ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியத்தை தாங்கள் அறிந்தீர்கள். வசின்யாதி விராஜமத் சக்கரஸ்ய ரஹஸ்யஜ்ஞாஹ இதி. சக்கரஸ்ய சக்கரம்னு என்ன சார், சக்கரம்னா வட்டம்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்படி இல்ல, இங்க சக்கரம்னு என்ன, பிந்துவாதி பூபுராந்தஸ்ய, பிந்து திரிகோண வசுகோண தசாரயுக்ம அப்படின்னு மன்வஸ்திர அஷ்டதள ஷோடசதள பூபுரம் அப்படி பிந்து, அதுக்கு மேல ஒரு முக்கோணம், அதுக்கு மேல ஒரு
8 கோணங்கள் இருக்கிற ஒரு சக்கரம், அதுக்கு மேல ஒரு 10 கோணங்கள் இருக்கிற சக்கரம், அதுக்கப்புறம் இன்னொரு 10 கோணங்கள் இருக்கக்கூடியதான சக்கரம், அதுக்கப்புறம் 14 கோணங்கள் இருக்கக்கூடியதான ஒரு சக்கரம், அதுக்கப்புறம் அஷ்ட கோணம், அதுக்கு அஷ்டதளம், அதுக்கப்புறம் 16 தளங்கள், அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர். இத்தனையும் சேர்ந்தாதான் ஒரு சக்கரம்னு பேர், ஸ்ரீ சக்கரம்னு பேர். இந்த ஒவ்வொரு ஒண்ணு சொன்னேனே அதுக்கு தனித்தனி பேர்கள், தனித்தனி தேவதைகள், தனித்தனி மந்திரங்கள், அவைகள்லாம் மேல போய் சொல்ல போறார். அந்த சக்கரங்களுடைய ரகசியம் நீங்க அறிஞ்சு, பிந்துவாதி பூபுராந்தஸ்ய ரகசியம் வாசனாமயம். ரகசியம்னு என்ன? இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்கு, ஏன் முக்கோணம் இங்க இருக்கு, ஏன் பிந்து இங்க இருக்கு, அந்த பிந்துக்குள்ள ஏன் முக்கோணம் இருக்கணும், அஷ்டதளத்துக்குள்ள ஏன் பிந்து முக்கோணம் இருக்கணும், அது என்னத்தை குறிக்கிறது, இவைகள்லாம் மேல போய் சொல்ல போற. இந்த சரீரமானது இதுலயே சக்கரங்கள் மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூர, அநாத, விசுத்தி, ஆஜ்ய, சஹசிராரம் எனக்கூடியதான சக்கரங்கள் உள்ள இருக்கு. நம்ம சரீரமே ஸ்ரீசக்கர ரூபமாக மேரு ரூபமாக இருக்கு. அதுக்குள்ள அம்பாள் ஹிருதயஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா, பிந்து ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா. அவைகள்ல என்ன பலம், இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு அதனுடைய வாசனை பாவனை, ரகசியமான அர்த்தம். இவைகள்லாம் சரீரம் ஜனயந்தி கதா அதவா அஸ்தி விமர்ச ரூப ஸ்வசம்வித் விஷயாந்தர அனவபாசினி. பிரகாசம் விமர்சம்னு 2 பொருள்கள் இருக்கு. பிரகாசம் ஒளி, விமர்சம்னா என்ன, ஸ்வசம்வித் விஷயாந்தர அனவபாசினி. ஸ்வசம்வித் தன்னுடைய ஆத்மாவை தவிர மற்ற விஷயங்களை ஒழிக்காமல் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. எப்பொழுதும் தன்னையே ஒழித்துக் கொண்டு மற்ற பதார்த்தங்களை ஒழிக்காமல் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி, அதுக்கு விமர்சம்னு பேரு. தஸ்யாக ஜடிதி உச்சாலன ஆகார பிரதிபோன்மஜ்ஜன ஆத்மகா. அந்த உள்ளூர இருக்கக்கூடியதான அந்த சக்தி, குண்டலினி எனக்கூடியதான ஒரு சக்தி, ஜடிதி வேகமாக, உச்சலனாகார பிரதிபோன்மஜ்ஜன ஒரே சமயத்துல டக்குன்னு எழுந்துட்டு, அது பிரம்மரந்தனம் வரைக்கும் ஓடிட்டுன்னா இந்த ஜன்மாவில அவனுக்கு ஜீவன் முக்தி வந்தாச்சு. இனிமேல் ஒண்ணும் வர வேண்டியதான ஸ்வரூபம் ஒண்ணும் இல்லை. அப்படிதான அந்த பரிஸ்பந்தா, சரீரத்துக்குள்ள ஏற்படக்கூடியதான ஒரு சின்னதான ஒரு அசை. தட்டில் ஏகாசமருசி ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா. அந்த 6 சக்கரங்களுக்குள்ள நடக்கிறதா. ஏதோ ஒரு நாளைக்கு என்னைக்கோ நீங்க ஜபிச்சுட்டே இருக்கீங்க, என்னைக்கோ ஒரு ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டே இருக்கீங்க. அந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆகும், உள்ளூர் இருக்கக்கூடியது அந்த சக்தி கிளம்பிடும். அது எங்கே போகும், பிரம்மரந்திரம் வரைக்கும் போய் பரமாத்மாவுடைய சுதா சிந்தோர் மத்தியே சுரவிட்டபி வாட்டி பரிவர்த்தே மணித்வீபே நீகோ பௌரவதி அப்படிங்கிற விதமாக அந்த உள்ளூர் அந்த ஸ்வரூபமானது எல்லாம் தனித்தனியாக மனுஷியாளுக்கு அறியக்கூடியதான ஒரு நிலை வரும். அதான் அந்த பரிஸ்பந்தா பூர்ணாகம் பாவனாத்மகா. எல்லாவற்றையும் நான் என்று பார்க்கக்கூடியதான நிலை வரும். இப்பொழுது நான் என்னத்தான் நானுங்கிறேன், வெளியில இருக்கிற பொருள் இதுங்கிறேன், இது நான். இப்ப நமக்கு இருக்கக்கூடியதான நிலை என்ன, வெளியில எந்த பொருளா இருந்தாலும் இதுங்கிறேன், உள்ளூர இருக்கிறத என்ன மட்டும் நான்கிறேன். சில சமயத்துல இது நான் சேர்ந்து கலந்து கட்டியா பேசுறேன். இந்த கை இருக்கே அப்படின்னு, கையில ஏதாவது இருக்குன்னா எனக்கு வலிக்கிறது சாருங்கிறான். இந்த கை கால மூக்கு கண்ணு காது இவைகள்லாம் நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சில சமயத்துல நானும் சொல்லுவேன், சில இடத்துல இதுன்னு சொல்லுவேன். வெளியில குடம் டேபிள் சேர் எல்லாம் எப்பொழுதும் இது என்று தான் சொல்வேன். ஆனா உள்ளூர ஒரு தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தத்துவத்தை மட்டும் நான் எப்பொழுதும் நான் என்றுதான் சொல்வேனே தவிர வேற இன்னொன்னையும் சொல்ல மாட்டேன். அப்படி எல்லாவற்றையும் வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றையும் நான் என்று சொல்லக்கூடியதான் இதம் சர்வம் எதயமாத்மா. எல்லாமும் இது நான் என்று அறியக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் பூர்ணாகம் பாவனாத்மகா துரியாவஸ்தானாத்மகா. இதான் உபனிஷத்துகள்ல துரியம் என்றதான ஒரு நிலையை சொல்றது. ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி, அதுக்கப்புறம் துரியம் ஒரு நிலை. முழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான நிலை நமக்கு தெரியும். கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, மூக்கால முகர்றது, நாக்கால சுவிக்கிறது, உடம்பு முழுக்க கையால வேலை செய்யறது, காலால நடக்கிறது, இத்தனையும் பண்ணி கொண்டிருக்கோம். அதே போலயே மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் போயிட்டு இருக்க பிராண அபான வியான உதான சமானம் எத்தனையோ காத்துக்கள் என்னென்னமோ வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க தூங்கிட்டு இருந்த போதிலும் ஜீரண பிரக்கிரியை நடந்துட்டே இருக்கு. நீர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு, ஆனா உள்ளூர டைஜஷன் நடந்துட்டே இருக்கு. நீங்க தூங்கிட்டீங்கன்னா அது தூங்காதுன்னு, மூச்சு காத்து விடுறது தூங்காது, அது தூங்கிட்டுன்னா அவ்வளவுதான் கிருஷ்ணார்பணம்.
அது இருந்துட்டே இருக்கணும் விவகாரம் முழுக்க. ஏனடா இப்படிப்பட்டதான அத்தனை பதார்த்தங்களும் நமக்கு நடந்து கொண்டிருக்கு இல்லையா, இது ஜாகிரத நிலை. புலன்கள் வேலை செய்யாமல், செயல் புலன்கள் மோட்டார் ஆர்கன்ஸ் வேலை செய்யாமல் இருக்கக்கூடியதான நிலை, மனசு மட்டும் வேலை செய்யக்கூடியதான ஒரு நிலை இருக்கு, அதுக்கு ஸ்வப்னம்னு பேர். மனசும் வேலை செய்யல சார், பிராணங்கள் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு சுஷுப்தின்னு பேர். இவைகளெல்லாம் எனதே இல்ல, நான் இதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் என்று அறிந்து அந்நிலையிலேயே இருக்கிறது இருக்கே, அதுக்கு துரிய நிலைன்னு பேர். அந்த துரிய நிலையை கொண்டு வந்து கொடுக்கிறதான் இந்த ஸ்வரூபம். விஸ்வரூபாஜாகரணி ஸ்வபந்தீதைஜசாத்மிகா சுப்தா பிராக்ஞாத்மிகா துரியா சர்வாவஸ்தா விவர்ஜிதா. அந்த துரியமான நிலை ஜாகிரத் ஸ்வப்னம் துடுத்து எனக்கூடியதான அவஸ்தைகள் எல்லாம் தாண்டினதான ஒரு நிலை துரியாவஸ்தானாத்மகஸ்தா. சக்திக சக்தையா அனந்த விதா. இந்த சக்திகள் துரியாவஸ்தா நிலைகள் அனந்தம். தாசாம் சமூக அவளுடைய கூட்டம் சக்கரம் சத்திய அனுசந்தானம். அதை எப்படி நாம் தியானம் பண்றது என்கிறதை குருமுகை ஜலபியம் ரகசியம், குருமுகத்தினால அறிந்து கொள்ள வேண்டியது. தஸ்மின் சதி, இப்ப அப்படிதான் சொல்வார். மேல போய் அவரே சொல்வார் சர்வாவஸ்தாவி வர்ஜிதாங்க சொல்வார். அதான் பார்க்கணும். ஒரு மகான்கள் எல்லாம் எப்படின்னா இது எப்படி அறியணும்னு சொல்வா. கடைசியில அவள்கிட்ட நம்ம இங்க தேடி போறதுன்னு ஒன்னும் கவலைப்படாதுங்க. வேதம் சொல்லும் முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணும் அப்படின்னு அதட்டும். ஏன் சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது. ராஜாஜ்யா பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா புடி தண்டத்தை பனிஷ்மெண்ட் அப்படிங்கும். ஆனா ஒரு 10 பிரகரணம் ஆனப்புறம் நான் இதற்காகத்தான்ப்பா சந்தியாவந்தனம் பண்ண சொன்னேன், எல்லா ரீசனும் கொடுக்கும். வேதமானது டாக்மேட்டிக் இன் அப்ரோச் புரிஞ்சுக்கூடாது முதல்ல. அப்படி இல்ல, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு புரிகிறா போல சொன்னதுக்காகத்தான் வேதம் வந்திருக்கு. எல்லோரும் எந்த சின்ன காரியம் பண்ணினாலும் அதை ஏன் பண்ணணும். சாயங்காலத்துல துளசிக்கு போய் ஒரு வழக்கு வச்சுட்டா நமஸ்காரம் பண்ணிட்டு வான்னு சொல்லுவா பாட்டி. ஏன் பண்ணணும்? அந்த பொண்ணு கேட்கறது, நான் குரோட்டனுக்கு நமஸ்காரம் பண்றேன். ஏன் தெரியுமா, இது ஒரு மரம், அது ஒரு மரம், இது ஒரு செடி, அது ஒரு செடி, இது ஒரு கொடி, அது ஒரு கொடி, நீ துளசிக்கு மட்டும் ஏன் வந்திருக்க, அது ஏன் பண்ணினா என்ன அப்படின்னு கேட்ட ராசது அப்படியெல்லாம் பேசாது அப்படின்னு முதல்ல வைவா. இந்த பொண்ணு ஒரு 15 வருஷம் ஆனப்புறம் சம்ஸ்கிருதம் வச்ச யா திருஷ்டா நிகிலா கசங்கமணி ஸ்பிருஷ்டாவ புஷ்பாவனி. இந்த துளசியை நீ கையால தினந்தோறும் தொட்டியானால் கையில இருக்கக்கூடியதான அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் போயிடுமா. பிரத்யாகத்தி விதாயினி பகவத கிருஷ்ணஸ்ய சம்ரோபிதா. இதை நீங்க உள்ள குடிச்சோலையானால் அந்த உள்ள இருக்கக்கூடியதான எத்தனையோ தோஷங்கள் போயிடும், கபவாத பித்தங்கள் அட்ஜஸ்ட் ஆயிடும். அதுக்காக தான் துளசி சொல்றேன். அதோட மட்டும் இல்ல, இந்த துளசியை தினந்தோறும் உட்கொண்டே இருந்தால் மனசு ஏகாகிர நிலையடையும், அதோட பக்தி வளரும். பக்தி வளர்ந்ததுன்னா மனசுல கவலை குறையும். ப்ராப்ளம் எவ்வளவு இருந்தாலும், ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தூக்கு போட்டுக்கிறேங்கிறான், ஆத்மஹத்தியம் பண்ணிக்கிறேங்கிறான், ரயில் அடியில தலை கொடுக்குறேங்கிறான். ஏண்டா பரீட்சை ஃபெயில் ஆயிடுதுன்னு. வாழ்க்கையில ஒவ்வொரு பரீட்சையும் ஃபெயில் ஆகிட்டே வருது. இது ஒண்ணுதானே பரீட்சை ஃபெயில் ஆகுது. ஆனா விவகாரம் என்னன்னு அந்த மனசுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அந்த சக்தி இந்த துளசிக்கு இருக்கும். இது எப்ப பின்னால சொல்றது. முதல்ல இதை சொல்லிட்டே இருந்தா நம்பவே நம்பாது. கொஞ்ச நாள் நீங்க இப்படி பண்ணணும். ஆகையால் வேதங்கள் எப்பொழுதுமே, சாஸ்திரங்கள் எப்பொழுதுமே முதல்ல இதை பண்ணு அப்படின்னு அதட்டி சொல்லும். ஆனா அதை அதட்டுறதே நினைக்கப்படாது. அது அம்மா அப்படித்தானே, இந்த மருந்து சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படிங்கும். எது சாப்பிட்டா உங்களுக்கு நல்லதுங்கிறதுக்காகத்தானே. அதே மாதிரிதான் குருமுகை கவேஜம் அப்படின்னு நீங்க சொல்ற. மேல துரியா சர்வாத்து வஸ்தா வருதுதாங்கிற நாமாவில சொல்ல போறார். ரகசியம் தஸ்மின் ஸ்வதி ஸ்வபின்னஸ்ய சர்வத்யாபி தஸ்மின்னேவ உபசம்ஹாரஹ பவதி. ஆயர் அது நான் மட்டும் சொல்லல சார். ததாச சிவசூத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். இது சக்தி சூத்திரங்கள், சிவசூத்திரங்கள்னு 2. இந்த சிவசூத்திரங்கள் உத்பல பட்டர் அவா பண்ணியதான ஒரு ஸ்வரூபம். அதுக்கு க்ஷேமராஜர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த சிவசூத்திரங்கள் காஷ்மீர் சைவிசம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சைவம் 2 விதம், சித்தாந்த சைவம், காஷ்மீர சைவம்னு. காஷ்மீரத்துல வந்தானா நார்த் இந்தியா முழுக்க வியாபிச்சு இருக்கிறது காஷ்மீர் சைவிசம். தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறது சித்தாந்த சைவம். அதான் சித்தாந்த சைவத்தை அவ சைவ சித்தாந்தம் மாற்றி வச்சுட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு சில சமயத்தில் அப்படி நியதம் சமானாதிகரணையும் வியாப்திங்கிறான். சமானாதிகரணையும் நியதம்னு பின்னால சொல்லிட்டு இருப்பான். சில சமயத்தில் எழுத மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே விதமாக சைவ சித்தாந்தம்னு இவா சொல்லிட்டு இருக்கான். பசு, பதி, பாசம் அப்படி 3 கேட்டகரி. இது
பசுவா இருக்கிறவனுக்கு பாசங்கள்னால கட்டப்பட்டு அந்த பாசங்களை நீக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பசுபதியா இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு பசுபதி. அதான் கோபாலன்னு சொல்லிட்டு இருக்கார். கோபாலன்னு சொன்னா கோன்னா பசு, பாலன்னா காப்பாத்துறவர். ஆகையால் பசுபதினு நீங்க என்ன சொல்றோ அதே கான்செப்ட் தான் அவ கோபாலன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்பாளையும் அதுதான் பசுபா தவி மோசனே மேல போய் சொல்ல போறோம். ஆகையால் இந்த சைவ சித்தாந்தத்துல ஸ்தோத்திரங்களையும் இதே தான் சொல்லிட்டு இருக்க. ததாச்ச சிவசூத்திரம் சக்தி சக்கரானுசந்தானே விஸ்வசம்ஹாரா. இந்த அம்பாளுடைய சக்தி சக்கரத்தை அனுசந்தானம் பண்ணினால் உலகத்தை எல்லாம் ஜெயிக்கலாம். குரு ரூபாய, அதை ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன? குரு தான். ததிதம் ஜானந்தி ததா, இவைகள்லாம் அறிந்தவர்கள் தாங்கள். அதனால்தான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண சொல்றேன். ததஸ்த இதரேஷு ஸ்தோத்திரேஷு சக்ர ரகசியம் ந பிரகாசிதம். காயத்ரி சஹஸ்ரநாமம், சியாமலா சஹஸ்ரநாமம், வாராகி சஹஸ்ரநாமம், கங்கா சஹஸ்ரநாமம், சரஸ்வதி சஹஸ்ரநாமம் எத்தனையோ இருக்கு. ஆனா ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியம் அவைகள்ல சொல்லப்படவில்லை. விகாரகிஷேதோ ததபி பிரகாசியம் அஸ்தி. சஹஸ்ரநாமம் நான் பண்ண சொல்கிறேனே அதையும் நீங்க அதுல பிரகாசப்படுத்தணும். அதே போல நானும் அருணோபனிஷத்து, பிரம்மோபனிஷத்து, திரிபுரோபனிஷத்து இத்தியாதிக்கு சக்கர ரகசியமே பிரகாசித்தமேவாஸ்தி. என்ன ஏதோ ரகசியங்கள் இவைகள்லாம் அந்தந்த உபனிஷத்திலேயே இருக்க. திஸ் ஆர் அவைலபிள். அங்க இருக்கிறது நீங்க தனியா புதுசா எல்லாம் சொல்றீங்களே என்ன? ஆமா இருக்கு. கிம் அனேன இத்யதாக மம நாம பராயணாஹ. நாம சப்தா தேவதாவாசக பிரதிபாதிபதிகவரஹ. நாமான்னு சொன்ன தேவதையை சொல்லக்கூடியதான சொற்கள். மந்திரபரஸ்ய, மந்திரபரமாகவும் அது இருக்கு. இது எங்க சொல்லியிருக்கார்? சௌந்தர்ய சிவசக்தி காமக்ஷிஜரஜகரணா அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஒவ்வொரு நாமும் சிவகாங்கிறதுக்கு ஒரு எழுத்து, கானு பேரு, சக்தினா ஏன்னு பேரு. அதே போலயே சகாமஹா இப்படி ஒவ்வொரு பதத்துக்கும் அந்த மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தையும் சொல்லியிருக்காரு. இது மந்திரோத்தார ஸ்லோகே மந்திராட்சராணி உத்ருத்ய அந்தே பஜந்தே வர்ணாஸ்தவதனி நாமாவயவதாம். இந்த எழுத்துகள்லாம் அம்மா உன்னுடைய பெயர்களை எல்லாம் சொல்றதோ இல்லையா? அம்பாளுடைய நாமாக்களையும் சொல்றது, அதே சமயத்துல எழுத்துகளையும் சொல்றது. அந்த மந்திரத்தை இது பிரயோகாது த்விவிதயோஹோ சப்தயோஹோ ஏகதேசா. ஆகையால் சஹஸ்ரநாமத்தை நீங்க படித்தீர்களேயானால் அம்பாளுடைய பெயருங்கிறது அதை படிச்சதுனால புண்ணியம் மட்டும் இல்லை, அதை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு அறியாமலேயே, தாங்கள் அறியாமலேயே மந்திரத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கேள். ஆகையால் சஹஸ்ரநாமம் வாசிக்கும் பொழுது அதுக்குள்ள மந்திரம் அப்படியே பூந்துட்டு இருக்கு, அதையும் நீங்க அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேள். அது இது சப்தயோர் ஏகதேசா தேன நாமாபதேச உபதேசேன. நாம உபதேச அபதேசேன. பெயர்களை உபதேசம் பண்றது எனக்கூடியதான சாக்குனால சக்கர ரகசிய கதனம் மந்திராணாம் உத்தாரஸ்த உபனிஷத்து நலபியதை. இவைகள் உபனிஷத்துல பார்க்க முடியாது. உபனிஷத்துல பார்க்கணும், குருமுகமாக உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கு தசசாந்திகளை சொல்லி அது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். ஆனா சுலபமான ஒரு வழி கட்டல. பழங்கள்லாம் இருக்கு, அதை தனியா ஒவ்வொரு பழத்தையும் உரித்து சாப்பிடுறதுங்கிறது கஷ்டம். ஆனா அதை ஃப்ரூட் சாலடா பண்ணி அல்லது ஸ்வீட் பச்சடியா பண்ணினீங்கன்னா ஆனந்தமா சாப்பிடுறீர்கள் விவகாரம் முழுக்க. அது மாதிரி தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம். உபநிஷத்துல இருக்கிற கஷ்டமான விஷயங்களை அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்க. தாதச அபூர்வ ஸ்தோத்திர கரணேது பவதீனாமேவ. தங்களுக்குத்தான் நாமஜத்வாத் அதிகாரா. ஆகையால் யூ அலோன் ஆர் எலிஜிபிள். உங்களால்தான் இதை பண்ண முடியும். ஆகையால் தான் உங்களுக்கு தஸ்மாத் உக்த ஹேது பஞ்சகாத். ஞாபகம் 5 காரணங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏன் பண்ணணும்? மற்றவர்கள் பண்ணாமல் தாங்கள் ஏன் பண்ணணும்? நீங்கள் வாக்தேவதைகளா இருக்கீள், என்னுடைய பிரசாதத்தினால வாக்சக்தியை அடைஞ்சிருக்கீள். 3வது காரணம் என்னுடைய பக்தர்களுக்கு வாக்விலாசத்தை கொடுப்பதற்காகவே தாங்கள் இருந்துட்டு. 4வது காரணம் மச்சக்கரஸ்ய ரகசியஜ்ஞாக, என்னுடைய சக்கரத்தினுடைய ரகசியத்தை அறிந்திருக்கிறீர்கள். 5வது காரணம் மம நாம பராயணாக, என்னுடைய நாமாக்களை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆகையால் உங்களுக்குத்தான் அதிகாரம் உண்டு, உங்களால்தான் பண்ண முடியும். ஆகையால் தாங்கள் பண்ணணும். உக்தஹேது பஞ்சகாத் வஹா யுஷ்மானேவஹம் ஆஜ்ஞாபயாமி நான்யா இது யோஜனா. ஆகையால் குருத்வமங்கிதம் ஸ்தோத்திரம் மம நாம சஹஸ்ரகைஹி ஏன பக்தைः ஸ்துதாயேமே சத்ய ப்ரீதிர்பரா பவேது. ஆகையால் ஸ்தோத்திரத்தை பண்ணுங்க. இந்த பக்தாள் இதை கேட்ட மாத்திரத்தினால எனக்கு ஒரு சந்தோஷம் வரணும்.
எனக்கு ஒரு திருப்தி வரணும், அப்படிப்பட்டதான தாங்கள் பண்ணணும் அப்படின்னு கட்டளை இருக்கா. இந்த கட்டளை சிறுதாவனம் பண்ணி அவ அழகாக ஸ்தோத்திரத்தை பண்ண போற. அந்த ஸ்தோத்திரத்தை அது வெறும்னு பண்றது இல்ல, புத்தகத்தை எழுதினா மட்டும் போறாரு, அதை பிரிண்ட் பண்ணணும், அதை ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் எல்லாம். அதே போல அந்த ரிலீசிங் ஃபங்க்ஷன் மேல வரப்போறது, அது அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் ஆஸ் யூஷுவல் மேல அந்த இடத்துலதான் கிளாஸ், 6:30 மணிக்கு தான் கிளாஸ். அடுத்த புதன்கிழமை அடுத்த கிளாஸ். ஓம் சஹனாவது சஹனௌ புனஸ்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.